வசனம். பேதுரு சொல்றார் 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாருன்னா, போய் வாசித்தீங்கன்னா 2 பேதுரு 1:19 அந்த முன்னால் இருக்கிற வசனங்களை வாசித்தீங்கன்னா, பேதுரு ஒரு தவறான போதனையை டேக்கிள் பண்றாரு, அதை டீல் பண்றாரு. அதாவது அந்த காலத்திலே ஒரு சிலர் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசு திரும்பலாம் வரமாட்டார், எங்கே வருவார் 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 வருவார்னு எவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எப்போ பேதுரு எழுதுகிற காலத்திலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேதுருடைய வாழ்க்கை முடிகிறப்போ தான் அந்த 2 பேதுரு எழுதுறாரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில். அப்போவே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசு எங்கே வரப்போறாரு, இவங்க வராரு வராரு வராருன்னு சொல்லி வரவே இல்லை அப்படின்ற ஒரு இது அங்கே போய்கிட்டு இருக்கு. அதை கவுண்டர் பண்ணி பேதுரு எழுதுறாரு. என்னன்னு சொல்றாரு பேதுரு, என்னை பார்த்து சொல்லாத இயேசு வரமாட்டாருன்னு, ஏன்னா நான் மறுரூப மலையில் அவருடைய மகிமையை பார்த்துட்டேன். 2ஆம் வருகையினுடைய மகிமையை நான் முன்னாகவே பார்த்துட்டேன். என்னை பார்த்து சொல்லாத அவர் வரமாட்டாருன்னு, அவருடைய மகிமையை நான் பார்த்த மாதிரி நீ பார்த்துருந்த நீ வாய் திறந்து சொல்ல மாட்டேன் அவர் வரமாட்டாருன்னு. அவ்வளோ மகிமையை பார்த்தேன் நான், சூரியனை காட்டிலும் பிரகாசித்தார், கண்ணால பார்த்தேன். என்னை பார்த்து சொல்லாத அவர் வரமாட்டாருன்னு, வருவார், நான் கண்ணால் பார்த்தேன், அவருடைய 2ஆம் வருகையினுடைய மகிமையை முன்னாலேயே பார்த்துட்டேன் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நமக்கு அதிக உறுதியான வசனமும் உண்டுன்னு. என்ன தெரியுமா சொல்றாரு, நான் பார்த்ததை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, மறுரூப மலையில் அவருடைய 2ஆம் வருகையின் மகிமையை பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, அவர் வரமாட்டார்ன்ற இந்த போதனையை யாரும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்க பார்க்கல, நான் பார்த்ததை பார்க்கல. பேதுரு சொல்றாரு, அந்த ஜனங்க பார்க்கல, பேதுரு தானே பார்த்தாரு மறுரூப மலையில். ஆனாலும் பேதுரு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க பார்க்கலன்றதுனால ஒன்றும் லாஸ் கிடையாது, ஏன்னா என் கண்ணை விட உங்களுக்கு உறுதியான வசனம் உண்டு. என் கண்ணு பார்த்ததுனால நம்பாதீங்க, உறுதியான வசனம் சொல்றதுனால நம்புங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு வசனங்களை சொல்றாரு. பழைய ஏற்பாடு ஏற்கனவே 2ஆம் வருகையை தீர்க்க தரிசனமா சொல்லிடுச்சு, அதுக்கு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டிலே. இயேசு எப்படி பிறப்பார், வாழுவார், மரிப்பார், உயிரோடு எழும்புவார், பரமேறுவார், திரும்ப வருவார் என்பதற்கு எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கு. பேதுரு என்ன சொல்றாரு, ஆமா நீங்க மறுரூப மலையில இல்ல, நான் பார்த்த மகிமை நீங்க பார்க்கல, ஆனா அதை விட உறுதி பழைய ஏற்பாட்டு வசனம், தீர்க்கதரிச வசனம், அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு, அதை வச்சு நம்ப கூடாது நீங்க அப்படின்றாரு. அது போதாதா உங்களுக்கு, உங்க கண்ணு எதையும் பார்க்க தேவையில்ல போன்றாரு.